என்ன ஊட்டி பாப்பா தூங்கிருச்சா? இப்பதாங்க தூங்குறா. ஆஸ்பத்திரி போயிட்டு வந்த முன்னாடி பாப்பாவுக்கு எந்த பிரச்சனை இல்ல? இல்லைங்க, இன்னும் பாத்ரூம் போகல. அதுக்கப்புறம் இப்படியே இருந்துட்டா நல்லதான். சரி, பாப்பா தூங்கிச்சுடா, நீ சாப்பிட்டுட்டு அந்த வெளியே கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. சரி. ஏமா ஆமா வாருப்பா. நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? இந்த மிச்சர் முறுக்கு இருக்கு. எதுக்கு வாங்கிட்டு வந்த? என்னோட பிள்ளைக்கு என்னமா முடியலன்ட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனதாக பக்கத்து வீட்டு லட்சுமி சொன்னா. அதே மனசு கேட்க முடியாம நம்மளும் ஒரு ரெட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம்ட்டு வந்தேன். ஏண்டா பிள்ளைக்கு என்னடா செய்யுது? ஒண்ணு இல்லம்மா, நைட்டு பூரா பிள்ளைக்கு வந்து வயித்தாலே வாந்தியமா போச்சு. அதான் நானும் மாரிமலை பிள்ளைய தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தேன். என்ன தாய்ப்பால் தானடா கொடுக்குறா, அதுவுமா சேரான் பேரு. என்னத்த வாச்சும் தின்றுப்பாடா. ஏண்டா வாய கட்டினா பிள்ளைக்கு நல்லது, வகுத்த கட்டினா புருஷனுக்கு நல்லதுன்ட்டு அந்த காலத்துல சும்மா வாடா சொல்ல சொன்னாங்க. இப்ப பச்சை பிள்ளைய வச்சிருக்கமேட்டு எதை திங்கணும் எதை திங்க கூடாதுன்ட்டு தெரிய வேணாமாடா. வாய கட்டுப்படுத்தாம எதை வாத்துன்னு தின்ட்டான்ட்டா பச்சை பிள்ளை உடம்பு அது தாங்குமாடா. கண்டனும் கிடையாதுன்னு தின்ட்டா பிள்ளைக்கு முடியாம தானாடா போகும். போய் இருக்கிற ஆசை கொண்டு போய் ஆஸ்பத்திரியிலே கொண்டு போய் கொட்டிட்டு வாங்கடா. ஏன்டா நீங்க எப்ப பத்தில என்னையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா? நான் திங்கிறத நீங்க பாத்தீங்களா? ஏன் டென்ஷனா பேசுறேன்? மெதுவா பேசுங்க. ஏங்க உங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு பாத்துட்டு தானே இருந்தீங்க. என்னமா நான் தான் தின்னதுனால பிள்ளைக்கு முடியலன்றாங்க. வாங்கி வாங்கி கொடுத்தாங்களாக்கும், நான் தின்னதை பார்த்தாங்களாக்கும். என்னடா பண்ண உலகத்துல இல்லாததவா நான் சொல்லிவிட்டேன். ஏமா கொஞ்சம் பேசாம இருக்கியாமா? அந்த பிள்ளைக்கு எது சேரும் சேரான்னு பார்த்தாம சாப்பிடவில்ல. அந்த பிள்ளை போய் இப்படி ஈஸியா பேசிக்கிட்டு இருக்க. நீ வாடி தங்கச்சி குழந்தை பிறந்துச்சுன்னா அங்க போயிட்ட. இந்த பிள்ளை என்னையும் பார்க்கணும், வீட்டையும் பார்க்கணும், அந்த பச்சை குழந்தையும் பார்க்கணும். எவ்வளவு கஷ்டப்படுறான்னு எனக்கு தான் தெரியும். இங்க பாருமா, நானே வேலை பார்த்த அழுப்புல வந்து நைட்டு ஃபுல்லா அசையா தூங்கிடுவேன். அந்த பிள்ளை அலுவலக மடியில வச்சுக்கிட்டு தூங்காம விடி விடி உட்காந்துட்டு போகல. பிள்ளைய கவனிச்சுக்கணும், இந்த பிள்ளையும் குறை சொல்ல முடியாதுமா. ஏமா பிள்ளைக்கு இப்படி ஆனது காரணமே பிள்ளைக்கு செமிக்காம இருந்திருக்குமா. அதான் டாக்டர் பிள்ளைய பார்த்துட்டு டானிக் கொடுத்துருக்காருமா. இது எல்லா பிள்ளைக்கும் வர்றதானா? பயப்பட மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, டாக்டர் சொல்லிட்டாரு. நீ அதை நினச்சிட்டு வருத்தப்படாத. சரி போய் முதல்ல சாப்பிடு, உள்ள போய் அந்த கடை வரைக்கும் போட்டு வந்துடுறேன். உள்ள வைப்பா. வாங்க சார்.